அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, குடும்பவியலில நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதும் ஒரு முக்கியமான ஒரு கடமை. அந்த நல்ல முறையில் வளர்ப்பதற்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு பகுதியை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறை நாம் சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும், அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்லதை செய்ய நம்ம தூண்டுவதாக இருந்தாலும், அதை நம்ம எதிர்மறையாக சொல்லாமல் அதை ஆர்வமூற்ற வகையில் நம்ம சொல்ல வேண்டும். இது செய்யலன்னா அப்படி செஞ்சு அடிப்பேன், இப்படி செஞ்சா உதைக்குவேன், அந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுதும், செய்ய வேணான்னு சொல்லும் பொழுதும் இந்த மாதிரி சொல்லாம எப்படி சொல்லணும், இதை செஞ்சா நமக்கு நல்லது இருக்குது, நமக்கு பயந்து அந்த குழந்தை செய்யாம அந்த காரியம் சரிந்து விளங்கி செய்யணும். அப்பதான் நம்ம இல்லாட்டாலும் அது செய்யும். நமக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்ய நம்ம பழக்கிட்டோம்னு சொன்னா நம்ம இல்லாத நேரத்தில் என்ன செய்யும், அது செய்யாது. அதை மீறி பார்க்குவோமேன்னு தான் ஒரு யோசனை வரும். அப்போ ஒரு பொருளை இது செய்யக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதனால என்னென்ன கேடு வருமோ அது குழந்தைக்கு புரிகிற மாதிரி அந்த கேடுகளை நம்ம எடுத்து சொன்னோம்னு சொன்னா நம்மளுக்காக அதுல இருந்து விலகாதது, அந்த செயலை வெறுக்கத்தக்கதாயிரும். அந்த செயல் வெறுக்கத்தக்கதாயிருச்சுன்னு சொன்னா காலத்துக்கு அந்த குழந்தைகள் என்ன செய்யாத, தீமைகளை செய்யாது. அதே மாதிரி நல்ல காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது, அதை சொல்றதா இருந்தா என்ன செய்யணும், மிரட்டி சொன்னோன்னு வைங்க, அப்ப நம்ம இருக்கும்போது ஒழுங்கா செய்யும் அந்த காரியத்தை. நம்ம இல்லைன்னு சொன்னா மிரட்டுறதுக்கு ஆள் இல்ல, அந்த குழந்தைகள் ஒழுங்கா செய்யாது. அப்ப குழந்தைகளுக்கு எதை சொன்னாலும் பாசிட்டிவான முறையில அதனுடைய சாதகங்களை, நன்மைகளை எடுத்து சொல்லி, அதனுடைய தீமைகளை எடுத்து சொல்லி, அதுவா உணர்ந்து இந்த செயல் நல்லதுன்னு விளங்கி செஞ்சால் அதனுடைய மனோபாவத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த செயல் தீமைன்னு விளங்கி அதிலிருந்து விலகி கொண்டால் அதனுடைய மனநிலை பக்குவப்படும். இது இல்லாம நமக்கு பயந்து கொண்டு அல்ல வேற யாருக்காவது பயந்து கொண்டு செய்யணுங்கிற ஒரு நிலையை உண்டாக்கினால் அது கண்டிப்பா என்ன செய்யாது, அது நன்மையை தராது. அந்த குழந்தைகள் ரெண்டு நிலையை மேற்கொள்வாங்க. தாய் தகப்பனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாவும், தாய் தகப்பன் இல்லாட்டி இன்னொரு மாதிரியாவும் நடக்குவாங்க. ஒரு ஆளை சொல்லி நம்ம பயங்காட்டுறதா இருந்தா அல்லாஹ் சொல்லி மட்டும்தான் பயங்காட்டணும். ஏன், அல்லாஹ்வுக்கு தெரியாம செய்ய முடியாதுல, அது எப்பவும் இருந்துட்டே இருக்கும். பாப்பாவை சொல்லி பயங்காட்டினா பாப்பா இல்லாத சந்தர்ப்பங்கள் குழந்தை கிடைக்கும். அம்மாவை சொல்லி பயங்காட்டினா அம்மா இல்லாத சந்தர்ப்பம் குழந்தை கிடைக்கும். அல்லாஹ்வை சொல்லி பயங்காட்டினீங்கன்னா அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஒழுங்கா நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ்வுக்கு இது பிடிக்காது, அந்த மாதிரி சொல்வது என்ன செய்யும், எப்பவுமே அது பயன் தரும். ஏன்னு கேட்டா நம்ம தனியா இருந்தா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பாப்பா இல்லாட்டாலும் அந்த மாதிரி பயங்காட்டுறதுன்னு ஒண்ணு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் எந்த பயம் நிரந்தரமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயம் இறையச்சம் மட்டும்தான். இறைவனை பற்றி மட்டும்தான் என்ன செய்யணும், பயங்காட்டி சொல்லணுமே தவிர மற்றபடி ஆட்களை வச்சு அதை வச்சு இதை வச்சு எல்லாம் பயங்காட்டுறதை விட உனக்கே இது நல்லது, உனக்கே இது கெட்டதுப்பா அப்படின்னு சொன்னா நம்ம நன்மை என்கிற வகையில் குழந்தைகள் எடுத்துக்கொள்வார்கள். இதுல நிறைய பேர் என்ன செய்யல, இந்த அணுகுமுறையை கையாளாம நல்லது சொல்றேன் நல்லது சொல்றேன்னு சொல்லி அவங்களுக்கு பயந்து சொல்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. பெற்றோருக்கு பயந்து அந்த குழந்தைகள் நல்லது செய்யற மாதிரி கெட்டதுல இருந்து விலகிற மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா அது குழந்தையுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்த நடிக்கும். குழந்தைகளும் நடிக்கக்கூடிய தன்மை நெஞ்சு சிறப்பா உண்டாகி போயிடும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைகளை சுயசார்பாக நிக்கிறதுக்கு பழகணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா குழந்தைய எல்லா வேலையும் வாங்குவாங்க. இந்த குழந்தைக்கு என்ன வேலை கொடுக்க கூடாதோ அந்த மாதிரி வேலை சின்ன சின்ன அந்த குழந்தைகள் போயிட்டு ஒரு நாளைக்கு 25 ரூபாய் கடைக்கு போயிட்டு சொல்லுவாங்க. ஒரு அது பொருளை எடுக்கிறது அவங்க போய் எடுத்துடலாம். அந்த குழந்தைய ரொம்ப மோசமாக அதனுடைய சக்திக்கு மீறி வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னும் சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குழந்தை குனியக்கூடாது, நான் எடுத்துறேன், அது என்ன நீ எடுத்து அப்படிங்கிறது, ஒரு கடைக்கு நீ போக கூடாது, அதை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. பொத்தி பொத்தி வளர்க்குறோங்கிற பேர்ல அந்த குழந்தை அதற்குரிய வேலையை அது செய்யுமையானால் அது ஊக்குவிக்கணும். போய் எடுத்துட்டு வா, நீ போடு. டவுசர் போட்டு விடுறத 15 வயசு வரைக்கும் அம்மா போட்டு விடுறாங்க. இதெல்லாம் என்னங்கிற சட்டை போட்டு விடுறது, டவுசர் போட்டு விடுறதுலாம் 15 வயசு வரைக்கும் 10 வயசு வரைக்குமா நம்ம செய்யறது? அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், நீ சட்டையை போடு, நீ அதை போடு அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யணும், கத்து கொடுக்க வேண்டும். அதுவா எடுத்து சாப்பிடுறது சுயசார்பு. நீங்க 15 வயசுக்கு கூட்டிட்டு இருந்தா காலத்துக்கு அது முன்னேறாது. உலக வாழ்க்கையில நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும், சொந்த காலில் நிக்கணும் என்று யார் உருவாக்கப்படுகிறார்களோ
அவங்க எல்லாம் எதிர்காலத்துல பிரகாசிப்பாங்க. இந்த சின்ன வயசுலயே என்ன செஞ்சிடும், பிள்ளைக்கு வலிக்கும், பிள்ளைக்கு வேதனைப்படும், அப்படிலாம் பட்டு தானே முன்னேறணும். அப்ப இதை நீ கஷ்டம் நினைச்சீங்கன்னா பின்னாடி பெரிய வேதனையை சுமக்க வேண்டி வந்துடும், பெரிய கஷ்டத்தை சுமக்க வேண்டி வந்துடும். அதனால குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு வேலையும் கொடுக்காம எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு நல்லது செய்யறோங்கிற பேர்ல ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து போட விடுறது இல்ல. அந்த மாதிரி பழக்காமல் அந்த வயசுல என்னென்ன வேலைகள் அதுக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஊட்டி விடுறது எப்ப கொடுக்கணும், எதை எடுத்தாலும் வாயில வைக்கிற ஒரு பருவம் இருக்குதுல்ல. எந்த பொருளை எடுத்தாலும் குழந்தை என்ன செய்யும், வாயில வைக்கும். ஏன் வாயில வைக்குதுன்னா அந்த குழந்தை பருவத்தில் வாய் தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா. அதான் ஹீட், அதை வச்சுதான் அந்த பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கும். குழந்தையுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த உதடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல சில நரம்புகள் என்ன செய்யுது, இது நல்ல பொருள், இது சூடானது, குளிர்ச்சியானது, இது நல்லது கெட்டது எல்லாமே சொல்றது என்னது, சும்மா வாயில் வைக்கிற காரணம் என்ன, வாயை கொண்டு மட்டும் கண்ணை கொண்டு பார்த்து மூளையை கொண்டு சிந்திச்சு இது என்னன்னு கண்டுபிடிக்க இயலாது. வாயில வச்சுதான் கண்டுபிடிக்குங்கிற ஒரு பருவம் இருக்கிறது. அந்த கட்டத்தில் அதுவா திங்கிட்டு விட்டேன்னு வைங்க, மண்ணை திங்கி அதை எறும்பு பாய்ச்சலாம் அப்படி திங்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்ம திங்க விடாம ஆக்கணுமே தவிர, அதுக்கு பிறகு வாயை கொண்டு முடிவு எடுக்காம அதுவா எடுத்து இதை திங்கலாம் இதை திங்க கூடாது அறிந்து கொள்ற பருவம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பருவம் வர்றது நமக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு இது சாப்பாடுன்னு தெரியுது, இது பேப்பர்னு தெரியுது, இது மண்ணுன்னு தெரியுது, இது திங்க தக்கது, இது திங்க தகாதது என்று அந்த குழந்தைக்கு தெரியுதுன்னு எப்ப வருகிறதோ எப்படி பழக்கணும், அதுவா அந்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு பழக்க வேண்டும். அதுவாக மலஜலம் கழித்து சுத்தம் பண்ணுவதற்கு அதை ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். 10 வயசு வரைக்கும் கழுவி விட்டு இருக்க முடியுமா? அப்படிலாம் செஞ்சோம்னு சொன்னா, பாசத்துல நம்ம செஞ்சோம்னு சொன்னா, அவனை ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்டல்ல சேர்ப்போம், ஒரு கடையில சேர்ப்போம், ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். அவன் அதுல இவன் மன அழுத்தமாயி போயிடுவான். அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதா, அவன் வாழ்க்கையை நான் ஜெயில போட்ட மாதிரி ஒரு அவனா செஞ்சு பழகிட்டான ஒரு மேட்டராவே தெரியாது. அவனா சின்ன சின்ன வயசுலயே நம்ம சட்டையை நம்மளே துவச்சி பழகுறது, நம்மளே தேய்ச்சிக்கிறது, நம்ம பொருள் நம்மளை அடுக்கி வச்சுக்கிறது, அந்த குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை அதுகளே பராமரிக்கிற மாதிரி எத்தனை வீட்டு நம்ம கத்துக் கொடுக்குறோம். இந்த உன் ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு உன் இடத்துல வச்சுக்க, நம்மளே எல்லாம் சரி பண்ணி கொடுத்து என்ன செய்யணும், இது உன் இடத்துல வச்சுக்க, நீ பார்த்து எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கலாம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு வைங்க, எல்லாம் கரெக்டா செய்யும். எல்லாம் யார் நம்ம தான் செய்யணும்னு போட்டு கொடுக்குறாங்களோ அந்த வீட்டுல என்ன செய்யாது, பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கவே இருக்காது. பாசம்ங்கிற பேர்ல நிறைய குடும்பங்கள் இது நடக்கிறது. அந்த எதிர்காலம் வீணா போய்விடுகிறது. அதனால குழந்தைகளை சொந்தமாக அதனுடைய வேலைகளை செய்வதற்கு அனுமதிக்கணும். அந்த வேலையை பார்த்து அந்த வேலைக்கு தகுதியானதுதானா, அது எலக்ட்ரிக் ஜாமான் இதெல்லாம் கையாளுவதற்கு சொந்தம்னு விட்டுறக்கூடாது, சுவிட்சுக்குள்ள வரல விட்டுக்கணும். அப்ப அந்த மாதிரி எதை கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும். இந்த குழந்தைக்கு இந்த வேலையை கொடுக்கலாம், இது கொடுத்தா டேஞ்சர் இல்லாம தனக்கு கேடு வராத முறையில செஞ்சிரும். படியில இறங்குறதுக்கு சொந்தமா விட முடியுமா, அது விட்டுனா உருண்டுரும். அப்ப அதான் கவனிக்கணும். எப்ப சொந்தமாக அந்த காரியத்தை செய்யுமோ அது செஞ்சிரும் என்று நமக்கு தெரியுமே, ஆனால் நம்ம செய்யக்கூடாது. நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது முன்னேறாது, உருப்படாது. அந்த செல்லம் கொடுக்க பழக்கப்பட்ட எந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் நல்லபடியா இருக்க. நம்ம குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்ல முன்னேறி வரணும், நம்ம கையை கொண்டு கர்ணம் பாயணும் அப்படின்னு அந்த குழந்தைகள் எப்ப மனசுல ஆழமா பதிகிறதோ அவங்க எதிர்காலத்தில் நல்லா என்ன செய்வாங்க, முன்னேறுவாங்க, கடினமா உழைப்பாங்க, நிறைய இந்த எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் என்ன செய்யணும், முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா குடும்பங்கள்லையும் இது ஆசைப்படுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, நம்ம புள்ள படிக்கணும், வேற விஷயங்கள் தெரியுதோ தெரியலையோ நம்ம புள்ள என்ன செய்யணும், படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா படிக்கணுங்கிற பேர்ல இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த குழந்தைகளை வதை செய்யக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், முதல் மார்க் வாங்கிடணும் என்பதற்காக வேண்டி அதை போட்டு ராத்திரி பூரா தூங்கூடாம ஆக்கி, காலையில ஒரு டியூஷனு, சாயந்தரம் ஒரு டியூஷனு, பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வருவான, முட்டையை கொண்டாந்து போடுவானா, போட்டு டியூஷனுக்கு ஓடு, அது இந்த டியூஷன் முடிஞ்சிருச்சு அந்த டியூஷனுக்கு ஓடு, இப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை நிறைய கத்துக் கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டு அந்த குழந்தையை முதல் தரமான மார்க் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சக்திக்கு மீறிய விஷயங்கள்லையும் ஆர்வம் இல்லாத விஷயங்கள்லையும் நம்ம என்ன செய்யறோம், திணித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இந்த பரீட்சையில மார்க் நல்ல மார்க் வாங்குதல் இருக்குத, முதல் மாநிலத்தில ஒரு ஆள் தான் வரப்போகுது. வழங்குதா, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் யாரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் தானே வரப்போகுது, ஒரே ஒரு ஆள் தான் வரப்போகிறது என்பது நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த மார்க் முதல்ல வாங்குறது என்பதுங்கிறது அதுவே அறிவுக்கு அடையாளம் கிடையாது, அதுவே திறமைக்கு அடையாளம் கிடையாது.
எந்த குழந்தை வந்து முதல் மார்க் வாங்கி விடுகிறதோ அதுகளெல்லாம் நீங்க எடுங்க. ஒரு 1980 இருந்து எடுங்களேன். 80 இருந்து ஒரு பேப்பர் எடுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து யாரும் லிஸ்ட் அப்புறம் எடுங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன இருக்காங்க இப்ப பாருங்க. 80ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்கல்ல, 20 வருஷம் ஆச்சுல, 30 வருஷம் ஆச்சா இல்லையா? 30 வருஷத்துல ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்களே, அவங்க எல்லாம் இப்ப என்னவா இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கலெக்டரா இருக்க மாட்டாங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய கம்பெனி நிறுவனத்துல ஒரு மேனேஜராக ஒரு சூப்பர்வைசராக இருக்க மாட்டார்கள். அவங்க எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பிரகாசிக்க மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போமே தவிர அந்த ஒரு நாள் பேப்பர்ல வந்ததை தவிர எதிர்காலத்தில் எத்தனை பேர் அந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட் வந்திருக்கிறார்கள். அப்ப வந்து திறமை என்பது வேறு, இந்த மார்க் வாங்குறது என்பது. மார்க் வாங்குறதுலாம் என்னது? மனப்பாடம் பண்ணினால் என்ன செய்யும்? மார்க் கிடைக்கும். சிந்திக்கிறதுக்கு மார்க் கிடைக்குது, அறிவுபூர்வமா யோசிச்சு அவங்களுக்கு மார்க் கிடைக்கிறது. யார் அப்படி டேப் ரெக்கார்டு மாதிரி பள்ளி புத்தகத்தில் உள்ள அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்களோ அதை எழுதிட்டு வந்துருவாங்க. விளங்காம எழுதினாலும் மார்க் போட்டுவான். விளங்கணும் விட்டு வச்சுட்டு எழுதினா கூட கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு மார்க் விழுந்துரும். அப்ப இது வந்து உள்ளது அப்படி எழுதுறதுக்கு மார்க்கே தவிர அது வந்து இதனால ஒரு ஆராய்ச்சியாளர் ஒருத்தன் வர முடியுமா? நம்ம என்ன நினைக்கிறேன், இந்த மார்க் வாங்குறதுங்கிற ஒரு சராசரி மார்க்குக்கு உழைக்கலாமே தவிர ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை உங்களுடைய தலையில திரிச்சு நம்முடைய மனப்பாடம் பண்ணி இதையே திருப்பி திருப்பி அவுரங்கசீப் செஞ்சாரு ஷாஜஹான் இதே கொடுக்கான்னு சொல்லிட்டே இருப்பான். இதுல என்ன அவுரங்கசீப் செஞ்சானா ஷாஜஹான் செஞ்சது என்னப்பா? இதுல ஒரு சராசரி மார்க் வாங்கிட்டு போ என்கிற அளவுக்கு இல்லாம அந்த குழந்தைகள் மீது என்ன பயங்கரமா புரியாது எல்லாம் போட்டு திணிக்கிறது. புரியக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுத்தா டெவலப் ஆகும். மனப்பாடம் பண்ற விஷயங்கள்லாம் என்ன இல்ல ஒரு பெரிய திறமைக்கோ ஒரு பெரிய இதுக்கு அடையாளம்லாம் கிடையாது. அதனால அந்த குழந்தைகள் வந்து அந்த குழந்தைத்தனத்துக்கே உள்ள சில சுதந்திரங்கள்லாம் இருக்கிறது, சில சந்தோஷங்கள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் கொடுக்கணும். அதையெல்லாம் பாதிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருதா கொஞ்ச நேரம் விளையாட விடணும், கொஞ்சம் ரிலாக்ஸா விடணும். சில இந்த கெடுக்காத சேனல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க விடணும். டிவியை நாங்க அமைச்சிருவோம், அது மிஷின், அது தேவையாது. நல்லதுகளுக்கு இருக்குதானே செய்யும் டிவியில. அது மாதிரியான குழந்தைகள் பார்க்கக்கூடிய நேஷனல் ஜியோகிராபி மாதிரி டிஸ்கவரி மாதிரி சேனலை போட்டு குழந்தைகள் பார்த்து என்ன செய்யும், அதுல கொஞ்சம் அறிவுகள்லாம் வளரும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், போய் விளையாண்டுவான்னு சொல்லணும். அப்படி இருந்தா தான் குழந்தைகள் என்ன செய்யும், சராசரி அது போதும், ஆவரேஜ் வரும். ரொம்ப மட்டி மண்ணாங்கட்டா இருந்தா என்ன செய்யலாம், கொஞ்சம் ஒரு டியூஷன் வைக்கலாமே தவிர பாஸ் ஆகுறது ஃபெயில் ஆயிடக்கூடாதுல்ல. பாஸ் ஆயிரும்னா விட்டுருணுமே தவிர அதை போட்டு என்ன செய்யக்கூடாது, நான் முதல் இடத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தாங்க முடியாத விஷயங்களை திணித்தரக்கூடாது. அது ஒரு பெரிய திறமையெல்லாம் கிடையாது. அது பெரிய குழந்தைகளுக்கு என்ன செய்யாது, நன்மையெல்லாம் தரக்கூடியதாக அமையாது என்பது சக்திக்கு மீறி கொடுக்கிறது. நம்ம பிள்ளை நல்லா வரணுங்கிறதுக்காக வேண்டி. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, மனப்பாடம் பண்ற குழந்தைகளாகவே இருந்தா கூட ஆர்வம் இருந்தா தான் பண்ணும். ஆர்வம் இல்லாத பண்ணுமா? ஒருத்தருக்கு ஒன்னு மனப்பாடம் பண்றதுல ஆசை இருக்கு, இன்னொன்னுல ஆசை இருக்காது. எதுல அதுக்கு ஆசை இருக்கோ அது நல்லா பிடிச்சதா இருந்தா டாக்டர் மனப்பாடம் பண்ணிக்கணும். பிடிக்காத விஷயமா இருந்தா மனப்பாடம் வரவே அதுவும் வராது. அப்ப மனனம் என்பது, மனனங்கிறது வேற, சிந்திக்கிறது என்பது வேற. மனன சக்தி உள்ளவர்களா சிந்தனையாளர்களா இருக்க மாட்டாங்க. அப்ப மனனம் சக்திங்கிற அடிப்படையில் உள்ள தீர்மானிக்கிற அந்த மார்க்குக்காக வேண்டி ரொம்ப ஆசைப்பட்டு பிள்ளைகளை திட்டி வீட்டை விட்டு அவன் கோச்சுக்கிட்டு போய் அதோட அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு போய் அந்த மாதிரி சின்ன பையன் என்ன செய்யறான், தற்கொலை பண்றான். ஒரு சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணுது. என்னடா நடந்து போச்சுன்னு பார்த்தா மார்க் கம்மின்னு உமா திட்டாங்க, வாப்பா திட்டாங்க. தான் மேட்டர். மார்க் கம்மியா எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரிசல்ட்டை பார்க்க போறேன்னு போவானா, அவன் வரமாட்டான் வீட்டுக்கு திரும்பி. எத்தனை வீடுகள்ல தேடுவாங்க ரிசல்ட். ஏன் வீட்டுக்கு போறது பயம். மார்க் ஒண்ணு குறைஞ்ச வாப்பா அடிப்பாரு, உமா அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பயத்தை காட்டி மார்க் தான் வாழ்க்கைன்னு கத்து கொடுத்துட்டோமா. அப்ப சின்னஞ்சிறு பிராயத்துல படிக்கக்கூடிய பிளஸ் 2 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய காலத்துல உள்ளத்துல பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினேன். நான் ஃபெயில் ஆயிட்டா கூட ஃபெயில் ஆயிட்டேன்னு அம்மாட்ட வந்து சொல்ற அளவுக்கு அதுக்கு தைரியம் இருக்க வேண்டும். ஃபெயில் ஆயிட்டா கூட என்ன செய்யணும், வாப்பாட்ட வந்து ஃபெயில் ஆயிட்டேன், மார்க் கம்மியா போச்சு, அதனால என்னப்பா என்று சொல்லக்கூடியவராக தகப்பன் இருக்கணும். மார்க் ஃபெயில் ஆகணும், அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒழுங்கா இது வரை ஃபெயில் ஆனது இல்லையா, நம்ம என்ன நினைச்சுக்கிறேன்னு. இந்த ஃபெயில் ஆகுறது ஒரு எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கிறார், அப்படி நினைச்சு பார்த்துக்கணும். ஃபெயில் ஆகுறது மேட்ராங்கிறேன். அதனால நீங்க என்ன செய்யணும், ஃபெயிலாவே ஆனா கூட சரி இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபெயில் ஆன எத்தனை பேருக்கு வேற திறமைகள் இருக்கும், இந்த மனப்பாடம் பண்ற திறமை இருக்காது. ஃபெயில் ஆனவர் 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவர் தான் பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சார், ஜிடி நாட்டெல்லாம் கண்டுபிடிச்சாரு. 3ஆம் கிளாஸ்க்கு மேல போகல. அதனால இந்த படிப்புக்குன்னா திறமைன்ற அர்த்தம் கிடையாது, திறமைங்கிறது தனியா இருக்கிறது. அதனால மார்க் கம்மியானட்டா சரி விடு, மார்க் கம்மியான என்ன இது அடுத்த எழுதிக்கிறோம் போப்பா, இதனால இதுக்கு ஏன் பலட்டிக்கிறேன்னா அவனுக்கு வந்து ரிலாக்ஸ் இருக்காது. அவனுக்கு டென்ஷன் ஆகி போய் அம்மாவுக்கு பயந்து பாப்பாவுக்கு பயந்து நண்பர்கள்லாம் கேலி செஞ்சா கூட வேலையை பார்த்துட்டு அவனுக்கு தைரியம் கொடுக்கணும்.
அப்ப இந்த குழந்தைகள் வந்து நிறைய ஒரு மனநோய்க்கு ஆளாகிறது, வேற மாதிரி பாப்பா அம்மா கண்டு பயப்படுற மாதிரி நினைஞ்சிடக்கூடாது. இந்த அதாவது சக்திக்கு மீறி நாங்க கல்வியை கொடுக்கிறோங்கிற பேர்ல இதெல்லாம் ஆர்வம் ஊட்டணும். இதெல்லாம் படிச்சா நமக்கு நல்லது, ஓரளவுக்கு நல்லபடியா படிப்பா, அவன் ரொம்ப சுதந்திரங்கள்லாம் இழந்துராம, அந்த வயசுக்கு உரிய சந்தோஷங்கள்லாம் இழந்துராம எவ்வளவு படிக்கணும் அவ்வளவு படிச்சா போதும், எவ்வளவு மார்க் வாங்கணும் அவ்வளவு மார்க் வாங்கினா போதும். இந்த மாதிரி சாவடிக்க கூடாது. நல்ல மார்க் வாங்கினதுக்கு என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை சாவடிக்க கூடாது. அது அல்ல எதிர்காலம். பேப்பர்ல பேர் வர்றதான தவிர அவனா சிந்திச்சு வரக்கூடிய எத்தனை துறைகள்லாம் இருக்கு. ஒரு விஷயத்துல மண்ணாங்கட்டியா இருப்பான், இன்னொரு துறையில பெரிய அவன் ஒரு நல்ல திறமையான ஆளா இருப்பான். அவனுக்கு பிடிக்காத கொண்டு திணிச்சு இதுதானே செய்யணும். அவன் எதுல ஆர்வமா இருக்கான் அதுல கொண்டு விட்டா என்ன செய்வான், ஆளு எப்படியே வந்துருவான். அதெல்லாம் குழந்தைகள் என்ன செய்யணும், கவனிக்கணும். நம்ம குழந்தை வந்து எதுல ஆர்வம் உள்ளதா இருக்குது, அல்ல அதுக்குன்னு உள்ள ஆளுக்கு இருக்கிறான், கவுன்சிலிங் கொடுக்குற, அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவனுடைய ஆர்வம் என்னன்னு கண்டுபிடிச்சு இவனுக்கு வந்து இந்த மாதிரி இதனை கொடுக்காதீங்க, இந்த இதுல நீங்க போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கணுமே தவிர குழந்தைகளை வளர்க்கும் போது இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக்கி விட்டு அந்த அதிகமான பிள்ளைகள் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது. இந்த மார்க் ஃபெயில் ஆகுறது அதெல்லாம் கணக்குல வச்சுக்க கூடாது. கம்மியான மார்க் வாங்கினாலும் சரி நம்ம ஆசைப்படலாமே தவிர அதான் வாழ்க்கை, அதான் உலகம், அது இல்லைன்னா இவன் மனுஷனே கிடையாது, உனக்கு வாழ்வதற்கு தகுதியே கிடையாதுங்கிற அளவுக்கு அதை ஆக்கி வச்சோம்னு சொன்னா அந்த அந்த டென்ஷன் அவனை ஃபெயில் ஆக்குமா இல்லையா? அவன் பாட்டு சாதாரணமா போய் என்ன செய்வான். இன்னும் சொல்ல போன இந்த ஃபெயில் ஆகுறது, சில மார்க் எடுக்கிறது கம்மியா இருக்கிறதுக்குன்னா வேற காரணம் இருக்குங்கிறான். நம்ம பாட்டு படிக்கலங்கிறோம். ஆனா அது என்ன இருக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல கவனிக்கிறது இல்ல, பார்வை மங்களா இருக்கு சில குழந்தைகளுக்கு, நமக்கு தெரியாது. அது எழுதுறதுக்கே கஷ்டப்படுவான். எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். ஏன்டா எழுதல, டைம் இல்லமா. 50 கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் சொல்லுவான். ஆனா ஏன்டா எழுதிட்டு வரலன்னு கேட்டா டைம் இல்லாமா. அப்ப என்ன யோசிக்கிறேன், அப்ப என்னமோ ஒரு விஷயம் இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னா அவன் ஆனாவை எழுதுறதுக்குள்ள ஒருத்தன் 3 வரி எழுதுவான். அப்படி அவனை கண்ணுல மங்களா இருக்குமா, அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்ல. பார்வையெல்லாம் கரெக்டா இருக்கா குழந்தைக்கு, செவி காது கரெக்டா விளங்குறதா, வாத்தியார் சொல்ற கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களா, அதுல எல்லாம் கோளாறு மாதிரி தெரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை சொல்லும்போது 2 தடவை திருப்பி கேட்டானா என்ன செய்யணும், செக் பண்ணணும். பள்ளிக்கூடத்துல போய் பையன் கொஞ்சம் காது கொஞ்சம் மந்தமா இருக்கு, வரிசையில வைங்க, கடைசி வரிசையில வச்சு அவனுக்கு கொஞ்சம் விளங்காது. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய, நிறைய அறிவாளியா இருப்பான். காது விளங்காட்டி ஒழுங்கா விளங்காட்டி எப்படி புரிஞ்சுக்கிறது, கண்ணு சரியா இல்லாட்டி எப்படி எழுதுறது. அப்ப அந்த மாதிரி காரணத்தினால எல்லாம் சில பேர் மார்க் என்ன செய்வாங்க, கம்மி. அம்புட்டுக்கும் இடம் தெரியும், பேப்பர்ல எழுதுறதான மார்க் போடுவான். என்னடா நல்ல பையன் கேட்கறதெல்லாம் பட்டு பட்டு சொல்லுவான், ஏன்டா ஃபெயில் ஆயிட்டுன்னு கேட்பாங்க. அவனுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த கேள்வி எழுதுறதுக்கு வந்து அந்த பத்தாது. அப்ப என்ன செய்யணும், கண்ணு சரியா இருக்கா, காது சரியா இருக்கா. சில பேருக்கு ஒரு காது ஒழுங்கா விளங்கும், ஒரு காது ஒழுங்கா விளங்காது. இங்கிட்டு வந்து கூப்பிட்டா கரெக்டா கேட்பான், இங்கிட்டு கூப்பிட்டா விளங்காது. அப்ப அதெல்லாம் குழந்தைகள் என்ன செய்யணும், ஏதாவது கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, காதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுகெல்லாம் கூட அதனுடைய திறமையை குறைச்சு நமக்கு காட்டும். திறமையெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் இருந்த அந்த காலத்துல அனைத்துக்கு என்ன இருக்கிறது, இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு வழிமுறைகள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் மிஷின்கள் இருக்கிறது. அது பின்னாடி வைத்துக் கொண்டார்கள். ஏன்னா மிஷின் இருக்கிறது தெரியாது, நல்லா கணீர் எல்லாமே கேட்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் குழந்தைகள் என்ன செய்யலாம், அதனுடைய திறமை வந்து குறைவு மாதிரி நமக்கு தெரியலாம். அப்போ பெற்றோர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து குழந்தையுடைய ஒவ்வொரு அசைவுகளும் என்ன செய்யணும், கவனிக்கணும். எப்ப பேசுறதுக்கு, பேசக்கூடிய வயசுல பேசலன்னு வைங்க, அப்ப காதுல பஞ்சாயத்து இருக்கும். ஏன்னா காது கேட்டா தானே பேச முடியும். பேசுறதுங்கிறது காதுல கேட்டு மனப்பாடம் உள்ள பதிஞ்சு அதைத்தான் வந்து ரிப்ளை பண்ண முடியும். காது சவுடா இருந்தா குழந்தை பேசாது. அப்ப பேசவே இல்லைன்னா என்ன செய்யணும், காதுல என்னமோ இருக்கிறது, போதுமான கம்மியா இருக்கிறது, போதுமான அளவுக்கு வார்த்தை வழங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நிபுணர்களை பார்த்து அதுக்கு இப்ப என்ன செய்யலாங்கிற மாதிரிலாம் என்ன செய்யணும், அந்த மாதிரிலாம் யோசனை பண்ண வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, குழந்தைகளை வந்து சாபம் போடுறது பெற்றோர்கள்ட்ட அதிகமா இருக்கு. பெண்கள்கிட்ட, தாய்மார்கள்ட்ட என்ன செய்யறது, குழந்தைகளை வந்து சாபம் போடுறதுங்கிறது இந்த குழந்தைய திட்டுற மாதிரி தான். அது சாபத்துக்கு அர்த்தம் விளங்காது, திட்டுறதுக்கு அர்த்தம் விளங்காது. ஆனா மார்க் அடிப்படையில் என்னவாயிரும், அது தப்பா போயிடும். குழந்தை சாபம்டா என்ன அர்த்தம், திட்டுறதுன்னா முட்டா பையில மடப்பையில என்ன திட்டுறது. சாபம்டா என்ன, அது ஒரு துவா செய்யறது. சாபம்னா என்ன, நாசமா போ அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் நாசமா போகுமாறு அல்லாஹ் இடத்துல நான் துவா செய்யறேன்னு அதுக்கு அர்த்தம். நாசமா போ, ஒரு போடாம போ, ஒண்ணுக்கும் இல்லாம போ, அதுக்கு உதவ மாட்டேன் இதுக்கு உதவ மாட்டேன் சொன்ன அர்த்தம், அந்த மாதிரி போய் தொடடான்னு அர்த்தம். அப்போ ஒரு தாய் வந்து தன் குழந்தை அப்படி ஆகணும்னு நினைக்கிறது இல்ல. ஆனால் என்ன செய்யற, அவளை அறியாமலேயே குழந்தைகிட்ட ஏதாவது தப்பு செய்யும் பொழுது ஏன்டா மடப்பையில முட்டா பையில கிறுக்கு பையில சொல்லி திட்டலாம். இப்படி போ அப்படி போன்னு சொன்னா என்னது, அதுவாக போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம், அது அல்லாஹ் இடத்துல துவா செய்யறேன்னு அர்த்தம். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் வந்து அந்த துவா கபூலாச்சுன்னு நீங்க தாயுடைய வாயிலிருந்து வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா உண்மை எரும மாடுமை கூட லாய்க்கு இல்லாம போயிருவோம் அப்படின்னு சொன்னீங்களா, அது மாதிரி ஆயிருவானா அப்புறமேட்டு கவலைப்படுறது. இந்த மாதிரி ஆயிட்டான், அந்த அதுக்கு உதவ மாட்டேன் இதுக்கு உதவ மாட்டேன், ஒண்ணுக்குமே நீ லாய்க்கு இல்லாம போயிட வேண்டாம், லாய்க்கு இல்லாம போயிருவான். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்னவாயிரும்,
அது பாதிக்கப்பட்டுரும். அதனால குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்துல பெண்களை பார்த்தங்கறாங்கல்ல, அதிகமா பார்த்தங்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன கேட்பாங்க? பெண்கள்லாம் ஏன் எங்களை மட்டும் அதிகமா நரகத்துல பாத்தீங்க? ரெண்டு மிஸ்டேக் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒன்னு, கணவனுக்கு நீங்க நன்றி கெட்ட தனமா நடக்கிறீங்க. ஒண்ணு, அது முன்னாடி விளக்கிட்டோம். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? வந்து துக்ஸிர்னல் லஅன, ரொம்ப சபிக்கிறீங்க. ஆம்பளை வந்து சபிக்கவே மாட்டான். எவ்வளவு சண்டை வந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? நாசமா போயிருவேன், உருப்படாம போயிருவேன், ஒண்ணுக்கெல்லாம் போயிருவேன், இப்படிலாம் ஆம்பளை பேச மாட்டான். டேய் வெட்டி போடுவோம், தொலைச்சு போடுவோம், குத்தி போடுவாமா, இப்படிதான் ஆம்பளை. ஆம்பளை சண்டைலாம் என்னவா இருக்கும்னா, அவன் வந்து நேருக்கு நேரம் என்ன செய்வான்? நான் என்ன செய்வேன்னு சொல்லுவான். அடிப்பேன், உதப்பேன், அப்படி சொல்லுவான். பொம்பளை சண்டைலாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய நிலையில தங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யறது? நீ ஒண்ணுக்கு ஆக மாட்டா, அப்படி போக மாட்டா, இப்படி ஆயிருவேன், இந்த மாதிரி போயிருவேன், மண்ணா போயிருவேன், அந்த மாதிரி சொல்லிதான் சாபம்ங்கிறது. அப்ப சண்டையின் போது அவனுடைய குறைய வந்து திட்டலாம். ஏன்டா கஞ்ச பையலா இருக்க, வடிகட்டின கஞ்ச பையன் சொல்லு, கஞ்சனா இருந்தா கஞ்சன்னு சொல்லு, முட்டாளா இருந்தா முட்டாள்னு சொல்லு, மடையனா இருந்தா மடையன்னு சொல்லு, அது சொல்லலாமே தவிர எதிர்காலத்தையெல்லாம் எடுத்து அதெல்லாம் செஞ்சு அது இப்படிலாம் செய்யறது. பொம்பளைகளுக்கு சண்டை வச்சிருவாங்க, தாலி ஏற்பான்ற உடனே. தாலி ஏற்பான என்ன அர்த்தம்? தாலி இஸ்லாத்துல கிடையாது. எந்த அர்த்தத்துல சொல்றது? உன் புருஷன் சாவட்டும். தாலி ஏற்பான அர்த்தம். ஒரு பொம்பளைக்கும் உங்களுக்கு சண்டை வந்தா அவ ஏன் தாலி ஏற்கணும்? அவளுக்கு புருஷன் சாவணும். உங்களுக்கு அவளுக்கு சண்டை வந்துச்சுன்னா என்ன மேட்ரு சண்டை, அதை சொல்ல வேண்டியதானே. அதை கடந்து போய் என்ன செய்றீங்க? உன் புருஷன் சாவட்டும்டா என்ன அர்த்தம்? தாலி ஏற்பாளுக்கு அர்த்தம். பெத்த பிள்ளைய தாலி ஏற்பாங்க. சண்டையில கோவத்துல வளர்க்கிற முறை எப்படி இருக்கு? நாங்க பெத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தாலி ஏற்பாங்கிறது. அப்ப தாலி ஏற்கிற மாதிரி தாலி இல்லாட்டாலும் என்ன அர்த்தத்துல இதை சொல்றீங்க? என்ன அர்த்தத்துல சமூகத்துல பயன்படுத்தப்படுது? புருஷன் இல்லாம போகட்டும், கணவன் இல்லாட்டி தான் தாலி ஏற்பாங்க. அப்ப கணவன் இல்லாம போகட்டும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடிய சொல்றிய, அப்ப தாலி ஏற்றது இப்ப நாளைக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறது? சாபம் பண்றது நரகத்தில் கொண்டு சேர்த்தணும். இந்த தன்மை வந்து பெண்கள்கிட்ட இயற்கையாக இருக்கிறது. இதனால அதிகமான பேரை கொண்டு நரகத்துல சேர்த்துருச்சுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை நீங்க திட்டுங்க, வேற யார வேண்டாம் திட்டுங்க. திட்டுங்கிறது வேற, சபிக்கிறது வேற. திட்டுறதே பாதிக்கும், ஆனா திட்டுறதை கடந்து சபிக்கிறதுன்னு ஆயிரும், அதை விட பயங்கரமான குற்றமாயிரும். அல்லாஹ் சமயத்துல ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அது பெரிய விளைவை ஏற்படுத்திடும். நாசமா போன்னு சொல்லும்போது நாசமா போயிட்டா, ஒரு கோவத்துல என்ன செய்றீங்க? நாசமா போன வார்த்தையை சொல்றீங்க. மீண்டும் மலக்கெல்லாம் சொல்லிவிட்டாரு. இப்ப என்னவாகும்? ஆஹா நாசமா போயிருவான். எங்க ஊர்ல வேதியில போன்னு சொல்லுவாங்க. வேதியில போயிருவா, கொள்ளையில போயிருவா, கழிச்சல் கழிச்சல்னா கழிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, கழிச்சல்ல போயிருவா என்றெல்லாம். அதுக்கு அர்த்தம் என்ன? கழிச்சல்ங்கிறது வயிற்று போக்கு, அது ஒரு வியாதி. காலரா பேதிக்கு சொல்றது. அப்ப காலரா வந்து செத்து போயிருவேன். பெத்த பிள்ளைய கொள்ளையில் போய், கொள்ளைனானது அந்த காலத்துல கக்குசலம் கிடையாதுல்ல, கொள்ளையில போயிட்டு தான் வருவாங்க. அதுக்கு என்ன செய்யறது? கொள்ளையில போயிருவா, கழிச்சல் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்று போக்கு வந்து செத்து தொலை என்று சொல்றத பல வார்த்தைகளால் பெற்றோர் சொல்றாங்க. இப்படி உங்க பிள்ளைய சொல்லலாமா? உங்க பிள்ளைய கழிச்சல்ல போனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்ப ஏன் நீங்க கழிச்சல்ல போன்னு சொல்றீங்க? வேதியில போன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப கொள்ளையில போன்னு எதுக்கு சொல்றீங்க? அதெல்லாம் என்னது விளங்குறது இல்ல. நம்ம சொல்ற வார்த்தையினுடைய வெயிட் என்ன? இந்த வார்த்தைகள் வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ் ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி வயிற்றால போய் சேர்த்து விட்டா என்ன பண்றது? நம்ம துவாவனா நம்ம பிள்ளை அழிக்கலாமா? இது என்ன செய்ய முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எக்கார் சபிக்கிறது விட்டு போடுங்க, நரகத்தில் வரை சேர்த்துப்படும். குழந்தையுடைய எதிர்காலத்தையும் அந்த துவா கபூலாச்சுன்னு வைங்க, அது பாதிக்கப்பட்டுரும். ரெண்டாவது, இந்த சாபம் போடுற ஒரு தன்மையினால நமக்கு எங்க கொண்டு சேர்க்கும்? நரகத்தில் சேர்க்கும். சாபமே போடக்கூடாது. அப்படி போயிரு இப்படி போயிரு, அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. ஒருத்தன் எப்படி போயிடும் அப்படி போயிடும் உனக்கு என்ன தெரியும்? நம்ம எப்படி சொல்றது? ஒருத்தன் நாசமா போயிடுவான் நான் நல்லாவா? அப்ப அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறீங்களா? ரெண்டும் தப்பு தானே. அல்லாஹ்ங்கிற வகையில நீங்களே தீர்மானம் பண்ண அதுவும் தப்பா போயிடும். அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறேன்னா ஒருத்தனை அழிச்சு நாசமாக்குறதுக்கு கோரிக்கை வைக்கிற, அது என்ன அர்த்தம்? அப்படின்னு வருமா இல்லையா? அதுக்கு தான் நரகத்தில் கொண்டு தள்ளப்படுகிறது. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் வளர்க்கிற விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் இருக்கிறது. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்க, அதை சொல்லிக்கிட்டே குத்தி, இந்த பாலினத்தை சொல்லி குத்தி காட்டுறது. பொம்பளை பிள்ளையா பிறந்ததுக்கு அந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கிறிய, அடுத்த வீட்டுல ஆம்பளை இறக்கும் பொம்பளை பிள்ளையா இருக்கு, இந்த பொம்பளை பிள்ளையா பிறந்தது இந்த பொட்டச்சிரிக்கு வந்து பிறந்திருக்க அடுத்தவங்கள்ட்ட பேசுறது. இதை வச்சுக்கிட்ட இந்த குழந்தை 5 வயசு 6 வயசு குழந்தைய வைத்துக்கொண்டு என்னன்னு பேசுவாங்க? பக்கத்துல யாரோ பொம்பளை வந்துட்டாங்கன்னா, ஆமா இவ வந்து பிறந்திருக்கா, இவளை எந்த கட்டி கொடுக்க போறோன்னு தெரியல, ஒரு ஆம்பளை பிள்ளைய வந்திருக்க மாட்டாளா என்னமா மெனக்கட்டு முயற்சி பண்ணி அதான் வந்த மாதிரி, அதான் பிளான் பண்ணி அந்த பிள்ளைய பிளான் பண்ணி நான் பொம்பளையா தான் பிறப்பேன் அப்படின்னு வந்த மாதிரி என்ன செய்யறது? ஒரு ஆம்பளைய பிறந்திருக்க மாட்டாளா, பொம்பளைய வந்து பிறந்துட்டால, இப்படி எல்லாம் பேசுறது. அதாவது பெண்ணாக பிறந்து விட்டார்கள் என்கிற காரணத்தினாலேயே நிறைய வீடுகள் என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையுடைய காது பட அல்ல அந்த குழந்தைகிட்ட நேரடியாகவே இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அதை வந்து மனசை உடைக்கிறாங்க. ஆஹா நம்ம வந்து பிறந்து தப்பு,
நம்ம வந்து சும அந்த மாதிரி குழந்தைகள் தான் எதிர்காலத்தை தற்கொலை பண்ணி சாப்பிடுறதுலாம், வேற மாதிரி கெட்டு ஓடி போறதுலாம் காரணம் என்ன? நம்மளுக்கு பெற்றோர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிறது தான் அப்படிலாம் சொல்லி காட்டுறாங்க. நம்ம வாழ்க்கை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிறோம் போடுறதுலாம் காரணம் என்ன? அதுவே நீ பெண்ணா பிறந்தவன் வந்து ஒரு இன்னும் சொல்லக்கூடாது, மார்க் அடிப்பில் சொல்லலாமா? பொதுவாகவே சொல்லக்கூடாது. ஆனா மார்க் அடிப்பில் என்ன, அன்றைக்கு ஜாகிலியா காலத்துல அப்படி இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா பயங்கர சந்தோஷமா இருப்பான், பொம்பளை பிள்ளை பிறச்சுன்னு வைங்க அவனுக்கு தாங்க இயலாது, பயங்கரமான ஒரு கேவலமா அவன் வெக்கமாவும் நினைப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 16வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் ஒய்தா புஷிர் அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜ்ஹு முஸ்வத்தா, ஒருத்தனுக்கு பெண் குழந்தை பிறந்த செய்தி சொல்லப்படுமையானால் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது. நல்ல செழிப்பா இருந்துட்டு இருப்பான், சந்தோஷமா கற்பமா இருக்கா, அப்படி ஸ்கேன்லாம் கிடையாதுல, பிறந்தா தான் தெரியும். வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான், குழந்தை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளைன்னு அப்படி மூஞ்சி கருத்துருமா. அப்ப மூஞ்சி கருக்கிறாங்க, எவ்வளவுக்கு உள்ளத்துல அவனுக்கு வந்து அதை வெறுப்ப ஊட்டப்பட்டிருக்குது. பொம்பளை பிள்ளை பிறக்கிறது ஒரு பாவம், ஒரு அவமானம், ஒரு சமூக கேவலம் என்று அவனுடைய உள்ளத்துல இருக்கிற காரணத்தினாலதான் பொம்பளை பிள்ளை பிறந்தவன் இந்த மாதிரிலாம் என்ன செய்யறான், அப்படி ஆயிடுறான். இன்னும் சொல்ல போனா எத்தவாரா மினல் கௌமி மின் சூயிமா புஷ்ரபிஹி, அவனுக்கு கிடைச்ச இந்த கெட்ட செய்தினா இது பொம்பளை பிள்ளை பிறந்த கெட்ட செய்தி தான் அவனுக்கு. இந்த கெட்ட செய்தியின் காரணத்தினால மக்களிடமிருந்து மறைந்து வாழ ஆரம்பிச்சிடறான். வெளி உலகத்துல போனா கேட்பானுங்கள, என்ன பிள்ளைன்னு கேட்பாங்கல்ல, பொம்பளை பிள்ளைன்னு சொல்லணுமே, யாரையும் பார்க்காம இருந்துக்கிறோம், பார்த்தாதானே கேட்பாங்க. அவ மக்களிடமிருந்து மறைந்து வாழ்ற அளவுக்கு வெறுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல. ஜாகிலியாக்கள் வந்து இந்த மாதிரி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மடையர்கள் பொம்பளை பிள்ளை பிறக்கிறது அவ்வளவு கேவலமாக நினைத்தார்கள். அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? எந்த பிள்ளை தந்தா உங்களுக்கு என்னங்கிற, அல்லாஹ் தரக்கூடிய பிள்ளை வாங்கிக்கிற வேண்டியதானே. பொம்பளை பிள்ளை தான் வேணும், ஆம்பளை பிள்ளை தான் வேணும், நீங்களா கனவை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வயிற்றுல கரு உண்டானவனே அப்படி கற்பனையில இருக்குது, ஆம்பளை பிள்ளை நல்லது, ஆம்பளை பிள்ளை ஏதோ நல்லபடியா பெற்று ஒரு வாரிசு உண்டாக்கிட்டான்னு விட்டுட்டு போவாம என்ன செய்யறது? நீங்க சொன்ன மாறிக்கிறமா அது எக்ஸ் ஒய் அங்க போயிருச்சுன்னா முடிஞ்சு வச்சுக்கத, ப்ரோக்ராம் எழுதப்பட்டுருச்சுன்னா அப்புறம் நீங்க போட்டு ஆசைப்படுறதுனால பொம்பளை எழுதுன பிடிச்சி மாத்தி ஆம்பளை மாறிக்கிறமா? அதெல்லாம் மாறாது. அதான் மலைக்கு ஊதிட்டு விட்டுறாரு, ஆனா பெண்ணா எல்லாத்தையும் தீர்மானிச்சு விட்டுறாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண இயலாது. அதனால பொம்பளை பிள்ளை விஷயத்தை என்ன செய்யணும், மனசுக்குள்ளேயும் அதை வந்து ஒரு தப்பானதாக என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய கிஃப்ட். ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நினைக்கிறோம் நல்லடி யாரும் நம்ம நல்ல, நான் என்ன செஞ்சேன், நான் அல்லாஹ்வுக்காக தான் அர்ப்பணிக்கிறேன், நான் தான் தொழுகிறேன், நான் தான் நோன்பு வைக்கிறேன், எனக்கு ஆம்பளை பிள்ளை தரக்கூடாதா? என்னமோ பெரிய நல்லவங்களா இருந்தா ஆம்பளை பிள்ளை கொடுத்துடணும். இப்ப ரசூலுல்லாஹ் விட நீங்க கூட செய்யறாளா? ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை தானே, ஆம்பளை பிள்ளை கொடுத்து அதையும் எடுத்துட்டாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது என்ன? அவங்களுடைய ஜைனப் பொம்பளை பிள்ளை தான், உம்மு குல்சும் வந்து பொம்பளை பிள்ளை தான், அதே மாதிரி ருக்கையா பொம்பளை பிள்ளை தான், ஃபாத்திமா பொம்பளை பிள்ளை தான், 4 பொம்பளை பிள்ளை தானே. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் பொம்பளை பிள்ளை தான் கொடுத்திருக்கிறான், அதனால இந்த பொம்பளை பிள்ளை ஒண்ணும் மட்டம் கிடையாது. எந்த பிள்ளை எல்லாம் தர்றானோ என்ன செய்யணும், அழகான முறையில வளர்க்குவோம். கற்பனையை வளர்த்துக்கிற கூடாது. கற்பமா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது, ஆம்பளை பிள்ளை தான் வேணும், ஆம்பளை எப்படி வளர்த்துக்கிறான், பொம்பளை எப்படி வளர்த்துக்கிறாங்க, அது இல்லைன்னு இடிஞ்சு போயிடலாம். நம்ம எப்படி ரெடியா இருக்கணும், ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை ரெண்டுக்கும் ரெடியா இருக்கணும். ஏதோ அல்லாஹ் தருகிறான்னு நம்ம ஏற்றுக்கொள்வோம். வேணாட சொல்றது, அந்த குழந்தை என்ன செய்யும், அல்லாஹ் பார்த்து தர்றது. அது இல்லைன்னு எத்தனை அலைஞ்சிட்டு இருக்கிறான். நீ பொம்பளை பிள்ளை வேணாங்கிறிய, ஏதாச்சும் ஒண்ணு வந்தா போதும் எப்ப நினைக்கிறான், கல்யாணம் பண்ணி 20 வருஷமா பிள்ளை இல்லைன்னு என்ன செய்யறான், ஒரு பொம்பளை பிள்ளையாச்சும் கிடைக்காதான்னு நினைக்கிறானா இல்லையா? அப்படி நினைச்சிட்டு போ. அப்படி இல்லாம ஒரு பிள்ளை தந்து விட்டான்ல, நம்ம என்ன செய்யணும், ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அல்லாஹ் தரது ஏத்துக்கிறோம். அந்த பொம்பளை பிள்ளை பஞ்சாயத்து என்பதையும் சொல்லி சொல்லி குழந்தையை வளர்க்கிறார்கள், அது மார்க்கத்துல தப்பு. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தப்லுகா ஜா யௌமுல் கியாமத்தி அன வஹுவ வலம் அஸாபியஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வந்து 2 பொம்பளை பிள்ளையை பெற்று அதை அழகான முறையில பொறுப்பேற்று வளர்க்கிறானோ அவன் கியாமத் நாள்ல வருவான், இப்படி நானும் அவனும் இப்படி இருப்போம். 2 பேர்ல காட்டு ரசூல் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, பொம்பளை பிள்ளை 2 புள்பிள்ளை பெற்று வளர்த்து நல்ல முறையில ஆளாக்கி இருப்பானையானால், பருவ வயசு வர்ற வரைக்கும் நல்லபடியாக வளர்ப்பானையானால், இது ஒரு பெரிய தவம். இது ஆம்பளை பிள்ளை பெற்று அப்படி கிடைக்காத. ஆம்பளை பிள்ளை 2 பெற்று வளர்த்தீங்கன்னா கியாமத்து நாள்ல ரசூலுல்லாவோட சேர்ந்துட்டு நீங்க வர இயலாத. 2 பொம்பளை பிள்ளையை பெற்றா எவ்வளவு பெரிய கிஃப்ட் அங்க கிடைக்கிறது. இங்க சில கஷ்டங்கள் வந்து என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சேர்ந்து கியாமத்து நாள்ல வரக்கூடிய நிலைமை சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், பொம்பளை பிள்ளைன்னு அது வந்து ஒரு இதாக நினைச்சிடவும் கூடாது, அது கெட்டதுன்னு மனசுல வரவே கூடாது. இன்னும் சொல்ல போனா மார்க்க அடிப்படையில் நமக்கு நல்லது. உலகத்துல வேண்டுமானால் கொஞ்சம் டவுரியும் நல்லா ஒளிஞ்சுக்கிட்டு வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் டவுரிக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டோம்னு சொன்னா வரதட்சணை சுத்தமா ஒளிஞ்சிடும். அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முந்தைய இருந்த மாதிரியா இப்ப இருக்குது, 25 வருஷத்துக்கு இருந்ததை விட எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்துருச்சு. அதனால வரதட்சணையை காரணம் காட்டிக்கிறதுல பொம்பளை வெறுக்க கூடாது.
அந்த கஷ்டத்துக்கு மத்தியிலையும் சமாளிச்சு நம்ம பிள்ளைய வளர்த்தோம்னு சொன்னா மறுமையில் நம்ம ஒரு பெரிய தரஜா, மறுமைக்கு தானே வாழ்றோம். அப்படி என்ன செய்யணும்? பெண் குழந்தை பெற்றவர்கள் அந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மணிபு துளிய மின் ஹாதிஹில் பனாத்தி பிஷையின், இந்த பெண் குழந்தைகளால் யார் ஒருத்தன் ஒரு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறானோ, பெண் குழந்தைகள்னா ஒரு சோதனை தானே, பல சோதனை, அதை காப்பாத்துறது கஷ்டமா இருக்கிறது, அதுக்கு செலவழிக்கிறது என்னவா இருக்குது, ஆம்பளோட எல்லாம் கூட தானே செலவழிக்கணும், சோத்துக்கு தான் கம்மியா செலவழிக்கணுமே தவிர பாக்கி எல்லாம் பொம்பளை பிள்ளை என்னது, பொம்பளை பிள்ளை கம்மியா தான் சாப்பிடும், ஆனா ட்ரெஸ்ஸுக்கு கூட தான் செலவழிக்கணும். என்ன கூட ஒரு நாளைக்கு 50 மில்லி தேங்காய் தேவைப்படும், உனக்குதா? ஆம்பளைக்கு தேவைப்படாது. ஆம்பளை என்ன செய்வான்? தேய்க்காம கூட போயிருவான், அப்படிதான் தொட்டு தடவிக்கிட்டு போயிருவான், முட்டை அடிச்சு கூட விட்டுறலாம், அவனுக்குதான் வசதி இல்லாட்டி. பொம்பளை பிள்ளை இப்படி விட முடியுமா? செலவு அதிகமாகுது. பொம்பளை பிள்ளை என்ன ஆகுது, அதுக்கு ட்ரெஸ் போக்குவரத்து. ஆம்பளைக்கு என்ன பெருநாளைக்கு எடுக்கிறது என்னது, 150 ரூபாய்க்கு கூட சட்டை கிடைக்குது, ஒரு 50 ரூபாய்க்கு வேட்டி, 200 ரூபாயில பெருநாளை முடிச்சிடலாம். பொம்பளைக்கு 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் எடுக்க முடியுமா இன்னைக்கு? அந்த மாதிரிலாம் இருக்கிறது. எல்லாமே பொம்பளைகளுக்கு கூட தான், கஷ்டம் தான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மணிபு துளிய மின் ஆதிஹில் பனாத்தி பிஷையின், இந்த பெண் குழந்தைகள்னால ஒருத்தன் சோதனைக்கு யார் உள்ளாக்கப்படுகிறார்களோ, குன்னலஹு சித்ரம் மினன் நார், அந்த பெண் குழந்தைகளை இவனை நரகத்திற்கு செல்வதற்கு தடுக்கக்கூடிய ஒரு திரையாக, தடையாக ஆவார்கள். அதாவது இந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டு என்ன செய்யறோம், பொம்பளை பிள்ளைங்கிற கண்டிப்பா கஷ்டம் ரசூலுல்லாஹ் விளங்குது. ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை என்னது, சமூகத்தினால அல்லாஹ் எல்லாம் சமூகத்தை படைச்சிருக்கிறான். சமூக அமைப்புகள் என்னவாக பெண் குழந்தைகளை வளர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்ப அந்த கஷ்டமாக இருக்குமையானால் அப்ப என்னவாக, அவங்கள நம்ம கஷ்டத்தை பொருட்படுத்தாம, சரி அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை நல்லபடியா வளர்த்தோம்னு சொன்னா நம்மள நரகத்துக்கு போகாம இதுகள் தடுக்கணும். நம்மள ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த பொம்பளை பிள்ளைய நீங்க கஷ்டப்பட்டு நீங்க உண்டாக்கலாது, அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை நல்லபடியா வளர்க்கிற மட்டும் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதை வெறுத்துறாம, பொம்பளை மட்டப்படுத்திடாம, ரெண்டாம் பட்சமா நடத்தி விடாமல் வளர்த்தீர்களே, ஆனால் அது குன்னலஹு சித்திரம் மினன்னார், அது நரகத்தில் இருந்து தடுக்கக்கூடிய திரையாக ஆகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 1418, 5995 ஆகிய ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மையலி மின் ஹாதிஹில் பனாத்தி ஷையன் ஃபஅஹ்ஸன இலைஹின்ன குன்னலஹு சித்ரம் மினன்னார், யார் இந்த பெண் குழந்தைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அழகான முறையில் அதை வளர்க்கிறானோ, குன்னலஹு சித்ரம் மினன்னார், அந்த குழந்தைகள் அவனை நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறையாக இருந்து பெத்தவங்களுக்கு அது. இது நம்ம வேற ஒரு பொண்ணு பொறுப்பேற்றுக் கொள்வது, ரெண்டு பொம்பளை பிள்ளை கஷ்டப்படுறாங்க, ஒரு பிள்ளை நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், நல்லது கெட்டதுக்குன்னு ஒருத்தன் ஏற்றுக்கொண்டானே, ஆனால் அதனால என்ன கிடைக்குமா, நரகத்தில் தடுக்கக்கூடியதாகும். பெத்தவனுக்கும் ஒரு கிஃப்டா இருக்கிறது. 4 பொம்பளை பிள்ளைக்கு கஷ்டப்படுறாங்கன்னா என்ன செய்யணும், ஏமா கஷ்டப்படுற, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உள்ள அம்புட்டை என்கிட்ட வாங்கிக்க, நான் தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் பொறுப்பேற்றுக் கொண்டால் நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். பொம்பளை பிள்ளையை பெறாதவன் கூட அவனுக்கு இந்த நன்மை கிடைப்பதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வழிகாட்டுறார்கள். சுருக்கமா சொன்னால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்க வேண்டும், கொஞ்சணும், தூக்கி மகிழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அக்ரா பின் ஹாபிஸ் ஒருத்தர் கிராமவாசி, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் பெரிய ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. அவர் கிராமத்தில் இப்படிலாம் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்து பழக்கம் கிடையாது போல இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னலி அஷரத்தம் மினல் வலதி, எனக்கு 10 புள்ள இருக்கிறது, மா கப்பல் மின்ஹும் அஹதன், நான் ஒரு புள்ளைய கூட இந்த மாதிரி முத்தம் கொஞ்சம், நீங்க பேர பிள்ளைக்கு இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு 10 புள்ள இருக்குது, நான் ஒரு புள்ளைய கூட என்ன செய்யற இந்த மாதிரி நான் கொஞ்சியது கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவர் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, அவர் கேரக்டர் சரியில்லாம இருக்க, அவர் ஒரு டைப்பா பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், எவன் இறக்கம் காட்டவில்லையோ அவன் இறக்கம் காட்டப்பட மாட்டான். குழந்தைண்டா உனக்கு அப்படி இறக்கம் வர வேணாமா, குழந்தைய பார்த்தோம் அப்படி என்ன செய்வானா, ஒரு அன்பு பொங்கல் வர வேணாமா, உனக்கு நீ இந்த தன்மை உனக்கு இல்லைன்னா உனக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இறக்கம் காட்ட மாட்டான். நீ உனக்கு அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்தி கொஞ்சம் முடியலன்னு சொன்னா உன்னை எப்படி அல்லாஹ் கொஞ்சுவான், அல்லாஹ் கொஞ்சுவான்னா என்ன செய்யுது, அருள் புரியுது. அப்ப நீங்க இது கெட்ட தன்மைப்பா, நீ 10 பிள்ளை இருந்து அந்த குழந்தைகளை கொஞ்சியது இல்லைன்னு சொல்றீங்க எப்படின்னு கேட்கறாங்க. அதனால பெற்றோர்கள் என்ன செய்யணும், தாய் தான் கொஞ்சதுக்குள்ள குறிப்பா ஆம்பளை இருந்த கோளாறு இருக்குது, பிள்ளை தொடமாட்டான், அதுவே சட்டாலுக்கா போயிடும், வெட்டியலுக்கா போயிடும், அதுல சிறுநீர் கழிச்சு விட்டுரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குழந்தை மடியில வச்சுக்குவாங்க, எந்த வீட்டு யார் வீட்டு குழந்தைய கொண்டாந்து சொல்லுவாங்க மடியில வச்சுக்குவாங்க. எத்தனையோ குழந்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில சிறுநீர் கழித்திருக்கிறது, தண்ணியை கொண்டாந்து தெரிஞ்சு இப்ப தொழுது இருக்கிறாங்கன்னா ஹதீஸ்ல பாக்குறோம், புகாரில முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸ்கள் இருக்குது. அடுத்தவங்க வீட்டு பிள்ளை இருந்தா கூட தூக்கி மடியில வைத்துக் கொள்றது, கொஞ்சிறது, இதெல்லாம் என்ன இருக்குன்னு நம்மள்ட்ட இயல்பாக வரணும். ஆண்கள்ட்ட என்ன செய்யணும், வரணும்னு சொன்ன பெண்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க அந்த பிள்ளையின் மீது பாசம் காட்டலன்னு வைங்க,
இவர் என்ன நினைக்கிறார் மனசுல, அவர் பிள்ளைகள் நினைக்கிறாரோ பஞ்சாயத்து அப்படி போயிடும் விஷயம் உனக்குதா, அது குடும்ப வாழ்க்கையே பாதிச்சு போயிடும். அப்ப உங்க பிள்ளைகள் என்ன செய்யணும், அது வந்து நீங்க அது உங்களுக்கு கடமையாவும் இருக்கிறது. ஆனா இப்படி எல்லாம் கூட சில ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் என்ன செஞ்சிடும் உண்டாகிறது காரணமா வேணும். பிள்ளைகள் எல்லாம் எடுத்து என்ன செய்யணும், ரொம்ப ஆசையா ஆர்வமா என்னது கொஞ்சம், அது மார்க்கத்தில் உள்ளது. இது புகாரில் 5997வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு தடவை வந்து ஜாராபியின் இளநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கிராமவாசி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு, கிராமத்துல இருந்து வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னா, மதீனாவுல பார்த்தா எல்லாம் பிள்ளை எல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, கிராமத்துல அந்த பழக்கம் இல்ல. அப்ப என்ன செய்யறாரு அவரு, அத்து கபிலுன சிபியான, சின்ன பசங்களெல்லாம் நீங்க என்ன முத்தம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, ஒமானு கபிலகும், நாங்க அது மாதிரிலாம் முத்தம் கொஞ்சம் வழக்கம் கிடையாது, எங்க ஊர்ல அப்படி பழக்கம் இல்லையே, இது நீ எல்லாரும் போட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்ப கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ அம்லி குலக்க அன் நஸா அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, உன் உள்ளத்துல இருந்து அருளை வந்து அல்லாஹ் எடுத்து விட்டான், நான் என்னப்பா செய்ய முடியும். ரசூல் என்ன செய்யறாங்க, குழந்தைய கொஞ்சலன்னா அவன் உள்ளத்துல என்ன இல்ல, ரஹமத்துங்கிறது இல்ல, இறக்க குணத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்வது, ஒரு நல்ல தன்மை இல்ல, குழந்தைய கொஞ்சாம இருக்கிறது வந்து ஒரு கொடூரமானவன் என்பதற்கு அடையாளம் என்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. இது புகாரில் 5998வது ஹதீஸாக இருக்கிறது. அந்த மாதிரி குழந்தைய கொஞ்சம் எந்த அளவு கொஞ்சறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேத்தினா ஜைனப் இருக்காங்க இல்லையா, மூத்த மகள், அவங்களுடைய மகள் வந்து உமாமான்னு அவங்களுக்கு ஒரு பேத்தி, மக விட்டு பேத்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப அந்த குழந்தை வந்து ரொம்ப ரசூலுல்லாஹ்வோட என்ன செய்யும், ரொம்ப சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ரொம்ப ரசூலுல்லாஹ் வந்து பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கமாக எப்ப தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு எல்லாமே என்ன செய்யும். அது மாதிரி எந்த அளவுக்கு தொழுவும் கூட அந்த விடாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தோல்ல தூக்கி வைத்து தொழுவார்கள். ருக்குவுக்கு போகும்போது அப்படி இறக்கி வச்சு விட்டு ருக்கு செய்துட்டு எந்திரிப்பாங்களா செய்தாலும் முடிச்சு, அப்ப தோல்ல தூக்கி விழுந்துருவனு கேட்க கூடாது, அந்த மாதிரி டைப்ல வச்சிருப்பாங்க. தூக்கி வச்சு கை பிடிச்சிக்கிறோம் கொஞ்சம், அதுக்கான கை குழந்தை தோல்ல வச்சிடாது, கீழே விழுந்துரும். அது கிரிப்பு, சொந்த கிரிப்ல இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கும். அந்த மாதிரி குழந்தையில இருந்து என்ன செய்யும், கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு நின்றுக்கணும். அப்ப அந்த குழந்தையை தூக்கி முதுகுல வச்சுக்கிட்டு கழுத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்க வைத்து ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்கன்னா, தொழுகை நேரத்தில் கூட அதை ஒதுக்கிட கூடாது. குழந்தை ஆசைப்படுது, முதுகுல ஏறி சவாரி செய்யணும்னு விரும்புது என்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி வருது ஹதீஸ்ல, கான யுஸல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள், ஹாமிலுன் உமாமாவை தூக்கி கொண்டு என்ன செய்வார்கள், தொழுவார்கள். ஃபைதா சஜத வலாஹா, சஜிதா செய்யும் பொழுது கீழே வைத்து விடுவார்கள். ஒய்தா காம ஹமலஹா, எந்திரிச்சு நிற்கும் போது தூக்கி வைத்துக் கொள்வார்கள் என்கிற மாதிரியான இன்னொரு ஹதீஸ்ல தோல் பூஜத்தில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் இருக்கிறது. இது வந்து புகாரில 516வது ஹதீஸ்ல பார்க்கலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு நெருக்கத்தை தகப்பன்மார்கள் காட்ட வேண்டும், தாய்மார்கள் காட்டுவாங்க. இது சொல்லாமலே இருக்க என்ன செய்வாங்க, தாயை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மீது இந்த மாதிரியான கொஞ்சிறது அன்பு செலுத்துறதெல்லாம் அவங்க இயல்புல இருக்கும். ஆம்பளை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன செய்யணும், உண்டாயிக்கணும். நம்ம புள்ள அதை பாசம் காட்டினா தான் என்ன செய்யும், அது வந்து நம்மளை விரும்பும், நம்மளை பத்தின ஒரு எண்ணம் அந்த குழந்தை மனசுல பதியும். நாளடைவுல வளர்ந்து விழுந்து வரும் என்ன செய்யும், இந்த சின்ன வயசுல உள்ளதெல்லாம் அப்படி பதிஞ்சு இருக்கும். பாப்பா நம்மள எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாரு என்பதற்கெல்லாம் இது ஆதாரமா அதுக்கு தெரியும். நீங்க ஒரு மாதிரி எள்ளு கொள்ளு முடிச்ச மாதிரி இருந்து போனவனேன்னு வைங்களேன், எதிர்காலத்துல அது வளர்ந்து பெரிய ஆளா போனா கூட பாப்பா கண்ணா ஓடி போயிருவான், நெருங்கவே மாட்டான், அப்பான்னு கூப்பிட மாட்டான். அந்த மாதிரி எல்லாம் ஆகி போயிடும். அப்ப அது பாத்துக்கணும். அதே மாதிரி பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு வெளியே போவாங்கல்ல, வெளியே போனாங்கன்னு சொன்னா ஹசனை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தான் போவாங்க வெளியே போகும்போது. அது சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பார்த்திருக்கிறேன், ஒல் ஹசன் இப்னு அலியின் அலா ஆத்திகிஹி, ஹசன் இப்னு அலியுடைய மகன் ஹசன் இருக்கார் இல்லையா, பாத்திமாவுடைய மகன், அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தோல் பூஜ்யத்துல இருப்பாரு. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரும்போது நான் பார்த்திருக்கிறேன். அந்த இப்ப நம்ம காலத்துல இப்ப இடுப்புல தூக்குவாங்க, வணங்குதா, உங்களை இடுப்புல தூக்கிட்டு போவாங்க. அந்த காலத்துல அரபுகள் என்ன செய்வாங்க, தோல்ல தூக்கி வச்சுக்கிடுவாங்க. ஒரு காலத்துல கூட தோல்ல வச்சா தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து கொள்ளும். இப்ப நம்ம ஒரு கிராம நாட்டுப்புறத்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படித்தான். ஆம்பளை தூக்குனா எப்படி தூக்குவாங்க, குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுக்கிடுவாங்க, ஒரு கால் இப்படி தொங்க விட்டுக்குவாங்க, ஒரு கால் அப்படி தொங்க விட்டுரு, அந்த குழந்தை தலையில கையை வச்சு கிரிப்பா பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி குழந்தைய தூக்குறதுங்கிறது இப்ப பாதிக்காது, நம்ம மாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரும் பொழுது தோல் பூஜ்யத்துல ஹசனை தூக்கி வைத்துக் கொண்டு வருவார்கள் அப்படின்றது புகாரில 3749வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதனால குழந்தைகளை வந்து இதெல்லாம் கவனிச்சு, இதை பெத்தோம் வளர்த்தோம் இல்லாம என்ன செய்யணும், இதெல்லாம் கவனித்து நம்ம அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இது வளர்த்து கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைகளுடைய
அந்த அந்த வயசுக்கு வர்ற பருவம் இருக்குல்ல, அது ஆபத்தான ஒரு பருவம். பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 12 வயசு அடையும் பொழுது, ஆம்பளை பிள்ளைகள் வந்து 15 வயசு அடையும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்யணும், அதுல ரொம்ப கூடுதலா கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அந்த பருவத்துல வந்து எதை போடுறோமோ அதை எடுத்துரும். தப்ப போட்டா தப்ப எடுத்துரும், சரியானது போட்டா சரியான எடுத்துக்கொள்ளும். அந்த பருவம் வந்து என்ன செய்யும், எதை முடிவு செய்ய முடியாத ஒரு தடுமாற்றத்திலையும் ஒரு குழப்பத்திலையும் அவங்க உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்லாம் இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான நிலை ஏன் இப்படிலாம் ஏற்படுதுலாம் தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பருவம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு பருவம். இந்த பருவத்தில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமான முறையில, இன்னும் சொல்ல போனா பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப டேஞ்சரா போயிடும். பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இயல்புலே என்னவாயிரும், அவங்களை யாராவது அரவணைத்து விட்டால், அவங்களை அன்பா பேசிவிட்டால் நமக்கு பாதுகாப்பு ஒண்ணு இருக்காதுன்னு அப்படி ஒற்ற மாதிரியான ஒரு தன்மை பெண் குழந்தைகள் மத்தியில் இருக்கும். அந்த எப்ப வெளிப்படுதெல்லாம் இந்த 12 வயசு இந்த பருவம் அடைகிறாங்க இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ஒரு யாரையுமே தெரியாது, ஆம்பளை எல்லாம் முன்ன தெரியாது. எவனாவது ஒரு ஆம்பளை ராங் கால்லயோ மிஸ் கால்லயோ வந்து என்ன பேசிட்டான்னு வைங்க, அது போதும். அதுல இணைஞ்சிருவாங்க, நமக்குன்னு ஒரு ஆம்பளை இருக்கிறான், நம்மளை பார்த்து ஒருத்தன் ரசிக்கிறான், நம்மளை வர்ணிக்கிறான் அப்படின்னு என்னவாயிரும், அப்படியே சேஞ்ச் ஆயிரும். பொம்பளை பிள்ளைகளும் அவன் வந்து குரங்கு மாதிரி இருந்தாலும் சரி, ரவுடியா இருந்தாலும் சரி, போக்கிரியா இருந்தாலும் சரி, வயசுல கூடினவனா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வராது. அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டாங்க. யாரு, பெண்களை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுகிறார்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி அவங்கள வந்து யாரு என்ன செஞ்சதுல இதுக்கு முன்னாடி வீட்டுல அம்மா திட்டுவாங்க, வாப்பா திட்டுவாங்க, அதுதான் அது பார்த்திருக்குது, கண்டிக்கிறத பார்த்திருக்கிறது. இவளுடைய அங்கங்களை வர்ணிக்கிறத பார்த்து இதுக்கு முன்னாடி பார்க்கல. அது பெரிய சந்தோஷமா இருக்கிறதுக்கு, முகம் அப்படி இருக்குது இது கேள்விப்படாத இருக்கல. அது மாதிரி அம்மாவளை சொல்லவா செய்யும், அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க, வாப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க, அண்ணா அப்படி சொல்ல மாட்டாரு, தாய் மாமா அப்படி சொல்ல மாட்டாருல இல்லையா. இப்ப யாரும் சொல்லாத ஒரு கோணத்துல வந்து எந்த கிறுக்கம் போய் அப்ரோச் பண்ணாலும் முடிஞ்சுக்காது. பொம்பளைகளுக்கு விளங்காது. அந்த பருவத்தில் என்ன செய்யாது, விளங்கி அப்படியே அதை கற்பனை வளர்த்து கொண்டது என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்னவாயிரும், இந்த மாதிரி நம்மளை அழகா பேசி வர்ணித்து நம்மளை வந்து புகழ்ந்து அப்படிலாம் இது பண்ணி என்ன செய்யறாங்க, வீட்டுல வந்து சனியா அப்படி திட்டு வாங்கிட்டு இருந்துட்டு இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும்னு என்னவாயிரும் கேட்டா, பொம்பளை வந்து அப்படியே என்னவாயிரும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், 55 வயசுக்காரனோட 16 வயசு பொண்ணு ஓடி போகுது. 55 வயசுக்காரன் அடுத்த வீட்டுல இருப்பான், அவனோட என்னது யாருன்னெல்லாம் கிடையாது. பொம்பளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து சுயமா சிந்தித்து நல்லது கெட்டதை பார்த்துலாம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் அந்த வயசில் இருக்க மாட்டார்கள். 18 வயசு வரைக்கும் உள்ள அந்த ஆபத்தான பருவம் இருக்குல்ல, அந்த பருவம் வந்து ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். 18க்கு மேல வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க, எல்லாம் சிந்திச்சு பார்த்து கரெக்டா அனலைஸ் பண்ணி அவனுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் கவனித்து செய்யற ஒரு பக்குவம் அப்போ வரும். இந்த 18 கீழே இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, இந்த ஒண்ணு ஃபர்ஸ்ட் எவன் அப்ரோச் பண்ணுகிறானோ அவனோட என்ன செய்வார்கள், அவங்கள வந்து இணைத்து கொண்டு அவன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு பதிஞ்சு போயிடும். பொம்பளை இந்த கலர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எவன் இது பண்றான், அதனால ஒரு யாருன்னு பார்க்காம கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவனோட செட் ஆயிடுறாங்களா இல்லையா. கல்யாணம் பண்றாங்க இப்பதான் தௌஹீத் வந்த பிறகுதான் இந்த பொண்ணு பாக்குற மாப்பிள்ளை பாக்குறா இருக்குது. அந்த காலத்துல இந்த பொண்ணு எப்படின்னே தெரியாது, அப்பா அம்மா பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அடுத்த நாள் பார்த்து அவனோட அப்படி இருக்காங்க அந்த பொண்ணு. பாக்குறமா இல்லையா. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து பிடிச்சி செலக்ட் பண்ணி அப்படின்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் எது கிடைக்குது அவ்வளவு. இவனுக்கு ஆம்பளை அப்படி கிடையாது, இவன் ஒரு அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பான், ஆளு வந்து ஸ்டடியா இருக்க மாட்டான் இவன். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அதிகமான பேர் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்து ஏமாந்துருவாங்க. அப்ப அது மாதிரிலாம் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனாங்க சில சம்பவங்கள் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மேற்கு வங்காளத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த அவங்க கம்யூனிஸ்ட் தானே, அவங்க எல்லாம் முற்போக்குங்கிற பேர்ல இந்த மாதிரி காதல் கல்யாணத்தை ஊக்குவிக்கணும்னு சொல்லி வெங்கில பிரச்சாரம் பண்ணி காதல்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி விட்டு ஓடி ஒரு ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தோம்னு சொன்னா இந்த ஓடி போன கேஸுக்கெல்லாம் என்ன ஏற்பட்டுச்சுங்கிறத ஆய்வு பண்ணா பயங்கரமான விளைவுகள் ஏற்படும். என்னது, ஓடி போனதுல முக்காவாசி கை விட்டு போயிடுறாங்க. அதுல இந்த சர்வே எடுக்கிறாங்க யாரு, கம்யூனிஸ்ட் அரசாங்கம், மேற்கு வங்கத்தில் புரட்சி பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சர்வே எடுத்து பார்த்தா இந்த மாதிரி பெற்றோருடைய ஆதரவு இல்லாமல் அதுகளா ஓடி போயிருக்க அந்த மாதிரி கேசுகள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்காங்க, நிலைக்கிறது கிடையாது. கைவிடப்பட்டதுனால நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன செஞ்சிருக்கு மேற்கு வங்காள அரசு இப்ப சட்டம் போட்டிருக்கு. இப்ப இங்க நம்ம கலைஞர் கொண்டு வர காணாம், அவர் ஊக்குவிச்சுட்டு இருக்காரு கலப்பு மனம் பேர்ல. இப்படித்தான் செஞ்சாங்க மேற்கு வங்கத்துல. அவன் இதுக்கு முந்தைய அட்வான்ஸா செஞ்சு நாசமாக்கி நிறைய பேர் தற்கொலைகள் ஆக்கி பொம்பளை எல்லாம் வந்து கைவிடப்பட்டு அங்கங்க விபச்சார விடுதலை ஜோனாக்காடியா என்னது கல்கத்தாவுல
ஜோனா காடா, சரி, ஜோனா காடுங்கிற பம்பாய் சேப்பு அங்க ஒரு பகுதி இருக்கு. அதுல கொண்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் தாறுமாறா கொண்டு தள்ளிட்டு போயிருவாங்க. இவங்க மாட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க கொண்டு தள்ளிடுவாங்க. விபச்சார விடுதலாம் பெருகி போன பிறகு மேற்கு வங்காள அரசு புத்தியா படிச்சுக்கிட்டு சொல்லுது, பெற்றோர் சம்மதம் இல்லாமல் இனிமேல் எந்த திருமணத்தையும் பதிவு செய்யக்கூடாது சட்டம். இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி யாரு புரட்சி பேசினவங்க பெற்றோர் சம்மதம் இல்லாம அவங்க என்ன செய்வாங்க, இவன் யாரு, இவனுடைய வருமானம் என்ன, இவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவனுடைய குணநலம் என்ன, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. இவன் ஒழுங்கா வச்சிருப்பானா, அவங்களுக்கு பயந்துகிட்டா இருப்பான்ல, இழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னா இதை தாய் தப்பம் கேட்டு வரமாட்டாங்க, அண்ணன் தம்பி வரமாட்டாங்க, இவளை என்ன செஞ்சாலும் யார் கேட்க போறா என்கிற ஒரு தைரியத்தில் இந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது, சூறையாடப்படுற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இவ்வளவு முட்டிட்டு மேற்கு வங்காள அரசு இப்ப சட்டம் போட்டிருக்கிறது, பெற்றோர் சம்மதப்படாமல் பதிவு திருமணம் பண்ண வர்றாங்கல்ல, வந்தாங்கன்னா வாப்பா அம்மா கூப்பிடுறாங்க. சட்டம் போட்டான். இப்ப தமிழ்நாட்டில் மாதிரி பதிவு பண்ண முடியாது. அப்ப இவங்க எல்லாரும் முட்டிட்டு தான் குனிகிறது. தலையில முட்டும் நல்லா தெரியுது, முட்டுறதுக்கு முன்னாடி குனிஞ்சிட வேண்டிய, நிலை சின்னதா இருக்குது. அப்ப என்ன செய்யணும், போகும்போது குனிஞ்சிட்டு போயிடணும். இவங்க எப்ப என்ன செய்வாங்க, போய் மட்டார்னு முட்டிட்டு மண்டை வீங்கி போனோன்னு ஆஹா குனியணுமே, இப்ப குனிஞ்சு என்னண்டா முட்டிருச்சா இல்லையா, அதை முட்டிட்டு குனிகிறதுன்னு சொல்றாங்களா. இவங்க என்ன செய்யறாங்க, அம்புட்டு பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போட்டு, முதல்ல இதான் நடக்கும் அறிவு இல்லையா அவனுக்கு, கூட்டிட்டு போனா செக்யூரிட்டி இருக்குமா அந்த பெண்களுக்கு, ஏமாந்து போக தெரியாது. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, மும்பூட்டு பேரையும் தற்கொலை பண்ணி வச்சுவிட்டு, மும்பூட்டு பேரையும் விபச்சார விடுதலை தள்ளிவிட்டு, கடைசியில் அதோடைய வாழ்க்கையெல்லாம் நினைக்காம போன பிறகு இனிமேல் பெற்றோர் சம்பந்தம் இல்லாம பதிவு செய்யாதேங்கிறான். அதனால குழந்தைகளை இந்த சின்ன வயசுல வளர்க்கறதை விட 12க்கு மேல ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும், ரொம்ப கவனமா, நெருப்புல இருக்கிற மாதிரி வயிற்றுல நெருப்பு கட்டினா எப்படி இருப்போம் அந்த மாதிரி கண்காணிப்போட வளர்க்க வேண்டும். இது சம்பந்தமாக கூடுதலான இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.